அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடர ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் மிகவும் பொறுமையான நபர்களாக இருப்பீர்கள். விடாமுயற்சியோடு எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னம்பிக்கையோடு செயல்படுத்தக்கூடிய நபர்களாக ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுக்கு இயற்கை மிகவும் பிடித்த ஒரு விஷயமாக இருக்கும். நடைமுறையில் என்ன இருக்கோ அதுதான் உண்மை என்பதை புரிந்து கொண்டு வாழக்கூடியவர்கள் நீங்கள். எந்த ஒரு ஆடம்பரத்தையுமே நீங்கள் பெரிதாக விரும்ப மாட்டீர்கள். இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படும் பலன்கள் என்ன? ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்ன? இது பற்றின முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்களாகி நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமாக செயல்படுத்தி வெற்றி பெறுவதில் வல்லமை பெற்றவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயம் செய்துவிட்டால் அதை அடையும் வரைக்குமே விடாமுயற்சியோடு செயல்படுவீர்கள். இயற்கையோடு அழகை ரசித்து கொண்டே நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். நீங்கள் ஒரு பிரச்சனை ஒரு குழப்பமாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். சுற்றி இருக்கும் எல்லோரிடமுமே அந்த பிரச்சனைக்கு தீர்வு கேட்பீர்கள். ஆனால் இறுதியில் நீங்கள் என்ன நினைத்து வைத்திருக்கிறீர்களோ அதை தான் செய்வீர்கள். உறுதியான முடிவெடுப்பீர்கள். சில குழப்பம் வேண்டுமானால் அவ்வப்போது வரும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை தான் செய்வீர்கள். முன்வைத்த காலை யாருக்காகவும் எதற்காகவும் பின் வைக்கவே மாட்டீர்கள். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நீங்கள் பின்வாங்கி வரமாட்டீர்கள். உங்களோட நிலையான நிலையை அறிந்து வாழக்கூடியவர்கள் தான் நீங்கள். நீங்கள் உங்கள் முடிவில் எப்பவுமே உறுதியாக இருப்பீர்கள். அவ்வளவு சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்தையுமே விட்டு கொடுக்க மாட்டீர்கள். நீங்கள் சரி என்று சொன்னால் அது சரிதான், தப்பு என்று சொன்னால் அது தப்பு தான். யாருக்காகவும் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளவும் மாட்டீர்கள். பொய் சொல்வது, சட்டத்திற்கு புறம்பாக நடந்து கொள்வது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆடம்பர வாழ்க்கையை நீங்கள் உங்களோட சொந்த முயற்சியில் அடையணும் அப்படின்னு நினைப்பீர்கள். மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக வாழக்கூடியவர்களாக தான் நீங்கள் இருப்பீர்கள். எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலுமே எல்லோருக்கும் முன்னேற்றம் வரணும் என்கிற ஒரு செயல்படுத்தக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். மற்றவர்களுக்கு அவர்களோட வாழ்க்கையில் ஏதாவது குழப்பம் வந்தால் கூட உங்களிடம்தான் ஓடி வந்து கேட்பார்கள். அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு பண்ணலாம், என்ன செய்யணும் அப்படின்னு. இப்படி எல்லோரோட வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பயன்பெறும் நபராக தான் இருப்பீர்கள். மற்றவர்களோட வாழ்க்கைக்கு அவர்களை முன்னேற்ற பாதையில் கூட்டி செல்லக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள். இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள், நல்லது நடக்கும். ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசியில் கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே செவ்வாய்க்கிழமையில் மகாலட்சுமி அன்னையை வழிபட்டீங்கன்னா சுக்கிர பகவானின் பரிபூர்ண அருளையும் நீங்கள் பெற முடியும். மகாலட்சுமி அன்னையை வழிபட்டால் உங்களோட வாழ்க்கையில் செல்வ நிலை உயர்ந்து வரும். சுக்கிரனின் அருள் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ந்து வருவதற்கான அனைத்து வித ஆதாயமும் கிடைக்கும். தடைகள் எல்லாம் காணாமல் போகும். உங்களுக்கு சுக்கிர பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் சுக்கிர பகவானை போற்றி அப்படின்னு. மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படின்னு 3 முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நீங்கள் இந்த சமயத்தில் உங்களோட மனசார ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு அது நடக்க வேண்டும் அப்படின்னு மனசார இறைவனை நம்பி பிரார்த்தனை செய்யுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். கட்டாயம் உங்களுக்கு அந்த விஷயம் கூடிய விரைவிலேயே கைகூடும். அப்போ கட்டாயம் நீங்கள் நம்புவீர்கள். மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம். இப்படி எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மை செய்யக்கூடிய நீங்கள் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினைத்தால் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு முன்னேற்றம் தரும். இதையும் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். இப்போ இந்த மாதம் கிரகநிலைகள் எப்படியெல்லாம் அமைந்திருக்கு, ஒவ்வொரு கிரகநிலை வரும்பொழுதும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலை மாறும்.
அந்த வகையில் இந்த மாதம் எந்த கிரகம் என்ன மாதிரி மாற்றம் அடைய போகுது, அதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் நிகழ்வு என்ன என்பதை வாங்க இப்ப பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்களோட ராசியிலேயே இந்த மாதம் நிற்க போறார். அது மட்டும் இல்லாமல் தனாதிபதி புதன் பகவானும் தனஸ்தானத்திலேயே இருக்க போறார். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் இருந்த பொருளாதார பற்றாக்குறை இருக்கு இல்லையா, அது உங்களை விட்டு விலகிவிடும். நீங்கள் இந்த மாதம் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே புதிய முயற்சி கூட வெற்றி கிடைக்கும். இதுக்கு முன்னாடி மாதத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யணும் ஆரம்பித்திருப்பீர்கள், அது நடந்திருக்காது. அந்த காரியங்களுமே இந்த மாதத்தில் மிகவுமே வேகமாக நடந்து முடியும். இந்த ஒரு மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, மகிழ்ச்சியில் திளைக்க போறீர்கள். கண்ட கனவெல்லாம் பழிக்க போகுது. இடம் வாங்கணும்னு நினைத்திருப்பீர்கள், வீடு கட்டணும்னு நினைத்திருப்பீர்கள், புதிய வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைத்திருப்பீர்கள். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த கிரகநிலை சூழ்நிலை உங்களை எதையுமே வாங்கிட்டு இருக்காது. இந்த மாதம் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். நல்ல லாபங்கள் வரும். அந்த லாபத்தால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நல்ல விதத்தில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அனுபவிக்க போறீர்கள். ரொம்ப நாளாக கண்டிருந்த கனவுகள் இப்போ நனவாக போகுது. இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற போகுது. மிதுன ராசியில் சுக்கிரன் வரும் பொழுது ரிஷப ராசிக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானத்துக்கு போயிட்டு அங்கு இருக்கக்கூடிய தனாதிபதி புதன் பகவான் இணையும் பொழுது இந்த ஒரு காலகட்டம் அப்படின்றது உங்களுக்கு மிகவும் இனிமையான ஒரு காலகட்டமாக அமையும். இந்த சமயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் எல்லாமே மிகவும் எளிதாக நடந்து முடியும். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டை காணாம போயிருக்கும். நீங்கள் இந்த சமயத்தில் உங்களுக்கு மனசுக்கு பிடித்த புண்ணிய ஸ்தலத்திற்கு சென்று வழிபடக்கூடிய ஆசை நிறைவேறும். குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் பலம் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களோட ஆதரவால் சிறப்பாக செயல்பட்டு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறப்போறீர்கள். எதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு விரும்புகிறீர்களோ அது அந்த நேரத்தில் செய்து முடித்து காட்டப் போறீர்கள். 13ஆம் தேதிக்கு பிறகு கன்னிராசிக்கு செவ்வாய் வரும் பொழுது இந்த ஒரு அமைப்பு ரிஷபராசிக்கு எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தா, உங்களோட ராசிக்கு 7, 12 ஆகிய இந்த 2 இடத்திற்கும் அதிபதியானவர் தான் செவ்வாய். சப்தம விரையாதிபதியாக விளங்கும் செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் வரும். அது அவர்களின் கல்யாண கனவாக கூட இருக்கலாம். கடல் தாண்டி வேலைக்கு போகிறவங்களுக்கும் கடல் தாண்டி வேலைக்கு போகணும்னு நினைச்சவங்களுக்கும் 2 பேருக்குமே சிறப்பான பலன்கள் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீர்கள். விலையுயர்ந்த பொருட்களுமே வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும். உங்களுடைய இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் வழி உண்டாகும். சுப காரிய தடைகள் விளங்கும். 18ஆம் தேதி கடகராசிக்கு புதன் வரும் பொழுது உங்களோட ராசிக்கு, அதாவது ரிஷப ராசிக்கு 2, 5ஆம் இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் வந்துட்டு சகோதர சகாயஸ்தானத்திற்கு வரும் பொழுது உடன் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் முழு மலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உண்டாக்குவார். அவர்களோட திருமணத்தடை ஆனாலும் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லை அப்படின்னு இருந்தவர்களோட கூட பிறந்தவர்களுக்குமே வேலை கிடைக்கும். இதோட அண்ணன் தம்பிக்குள் இருந்த பிரச்சனை மறையும். பாக பிரிவினை சுமூகமாக நடக்கும். புதனோடு சூரிய பகவான் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். தொழில் வளம் இந்த சமயத்தில் சிறப்பாக இருக்கும். தொல்லை தந்த எதிரிகள் காணாமல் போய்விடுவார்கள். பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். அரசியல் களத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல பொறுப்பு வந்து சேரும். வெளிநாட்டு முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். வியாபாரம், உங்களோட தொழில், இதில் எல்லாத்திலுமே நல்ல லாபம் வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களோட அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும் வகையில் அமையும். கலைஞர் புதிய ஒப்பந்தம் நிறைய கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு உங்களோட பெற்றோர் மற்றும் உங்களுடைய ஆசிரியரின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தங்களால் நன்மை ஏற்படும். சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. சுக்கிர பகவானின் பரிபூர்ண அருளாலும் நீங்கள் நினைத்த எல்லா விஷயங்களுமே கிடைக்க பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் ரிஷபராசியாக இருந்தால்
அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் போடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. அனைத்து ராசிகளுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்கள்.